World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக எனக்கு ஒரு ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் நம்ம ஊரில் நடத்தினாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்களை நம்ம கூப்பிட்டு கவனிக்க முடியலையே, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சிறந்த ஆசிரியர், அவருடைய மீட்டிங்கில் நானும் போய் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இந்த வயசில் தளராமல் அடுத்தவங்களை ஜோதிடத்தை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் இல்லைன்னா கூட பள்ளி பாலத்தில் ஜோதிடர்களுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்த அன்பு ஆசான், உயர் திரு ஜோதிட ஆசான் ஈஸ்வரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு நம்முடைய குருநாதர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தில் பள்ளிப்பாலத்திலே இருக்கார். நிறைய மாநாடுகளில் கலந்துருக்கிறாரு. பள்ளிப்பாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களுக்கும் இவரை தெரியும். இவரை தெரியாதவங்க தான் பள்ளிப்பாலத்தில் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஜோதிடர். இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்மளை இயக்கக்கூடியது நம்மளுடைய 7ஆம் பாவம் தான். நிவர்த்தி ஸ்தானம் என்பது ஒவ்வொரு பாவத்திற்கும் 7ஆம் பாவம் தான் நிவர்த்தி ஸ்தானம். ஸோ அதனால் 7ஆம் பாவத்துடைய சிறப்புகளை பற்றியும் திருமணமாகக்கூடிய சூட்சமங்களை பற்றியும் மிக எளிமையாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார். ஐயா அவர்களை வருக 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 என மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று அவருக்கு மேடையை ஒப்படைக்கிறேன். 1995 நான் முதலாக சேர்ந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் பள்ளிப்பாளையத்தில் தோற்று வைத்து 4ஆம் ஆண்டு அந்த சங்கத்தில் போயிட்டு நான் உறுப்பினராக சேர்ந்தேன். சேரும் பொழுது என்னை பல்வேறு கேள்விகள் கேட்டார்கள். எதற்காக கேட்டார்கள் என்றால், அவர்களுடைய நோக்கம் அவர்களுக்கு சுயநலம் அல்ல. அவர்களுடைய நோக்கம் ஒரு குழந்தை அழுதால் பால் கொடுப்பது, குழந்தை நலங்கிவிட்டால் அவர்களுக்கு மருந்து கொடுப்பது, ஒரு குழந்தை தவறு ஏதாவது தவறு செய்துவிட்டால் அவர்களை காப்பாற்றுவது, இதுபோன்று பெற்றெடுத்த குழந்தையை காப்பாற்றுவது போல் தொட்டிலில் இட்டு சீராட்டி நீராட்டி தாளாட்டி எப்படி குழந்தையை பெற்ற தாய்மார்கள் வளர்த்தினார்களோ, அப்படி 1995 ஒவ்வொரு ஜோதிடர்களையும் வாழ வைத்த என்னுடைய முன்னாள் தலைவர்களுடைய திருநாமங்களையும் திருக்கரங்களையும் அவர்களை எல்லாம் போற்றி அவர்களுடைய நாமங்களை வணங்கி நான் உங்களுக்கு இப்பொழுது பேச இருக்கின்றேன். இப்போ நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது 23 ஆண்டுகளுக்கு பிறகு தாய் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் மாற்றிடுறாங்க. மாற்றின பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், சில காரணங்களால் நான் வெளியில் நான் நம்பி சில ஜோதிடர்களை உருவாக்கினேன். அவர்கள் இப்போது இங்கே தான் இருக்கின்றார்கள், பள்ளிப்பாளையத்தில் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், என் சங்கம், நான் தலைவர், நான் தளபதி, நான் மகான், என் அறிவகம் என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய, நான் யாரையும் பெயர் குறிப்பிடவில்லை, அவர்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ஆசான்னு சொல்ல மாட்டேன், அவர்களை எல்லாம் அங்கே நிறுத்தினேன். இவன் என் தம்பி, இவன் செய்வான் ஜோதிடத்திற்காக என்று, இவன் செயலாளர், என்னோடு வருவான் என்று சொன்னேன், இவன் என்னை காப்பாற்றுவன் தளபதி என்று சொன்னேன். வரவில்லை. அவர்களுடைய ஜாதகமெல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகன் இப்படித்தான் என்பதை அறியாதவன் நான் அல்ல. அறிந்தும் அவனுக்கு நான் கொடுத்தேன், அழகு பார்த்தேன், தலைவனாக்கினேன், செயலாளராக்கினேன், பொருள் சேர வைத்தேன். தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நோ 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 அதாவது
யாருடைய பெயரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? நான் யாருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை. நான் வந்த பாதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்போது நம்ம வேறு மாதிரி போனோம்னா ஜப்சட் வீணாக போயிடும் இல்லைங்களா? இது வந்து நான் கடந்து வந்த பாதை. ஸ்ரீ வேதா ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு நிறுவனத்தை கடந்த 1 வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். என்னிடத்திலே படிக்கும் சில மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த தர்மசாஸ்தாவினுடைய மணிகண்டன் அவர்கள் சிறப்பான முறையிலே ஜோதிடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் அறிவேன். அதாவது வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அப்படின்னு முன்னாள் ஜெயராஜ் அவர்கள் முதல் தலைவர் இந்த பள்ளிப்பாளையத்திலே தமிழ்நாட்டிலே 2வது சங்கத்தை உருவாக்கிய பெருமை அவரை சாரும். அந்த ஜெயராஜ் அவர்கள்தான் வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு ஒரு தாரக மந்திரத்தை அங்கே எழுதி வைத்தார். அந்த தாரக மந்திரம் 23 ஆண்டுகள் ஒலித்து கொண்டே இருந்தது. எவராலும் உடைக்க முடியவில்லை, எவராலும் அசைக்க முடியவில்லை. 1/4 நூற்றாண்டுகள் அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது. 613 பேர்கள் உறுப்பினர்கள். சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, பத்திரிக்கை நான் வச்சிருக்கிறேன். 613 பேர் உறுப்பினர்கள். அந்த 613 ஜோதிடர்கள் மத்தியிலே உரையாற்றினால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பிற்குரிய எனது அவர் பேர் சுப்பிரமணிய ஐயா அவர்களும், அவர் பரணி பாரதி ஐயா அவர்களும், சார் பேர் என்ன, மகாஞானமூர்த்தி அவர்களும் இந்த ஜோதிட கலைக்கு, அதாவது என்னுடைய ஆசான் ஒருவர் சொன்னார், கலியுக பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்களை சொன்னார். ஏன் கலியுக பிரம்மாக்கள்னு சொன்னார்? நீங்கள் பிறக்கும் குழந்தைக்கு ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பாதம் பதவி பூர் புண்ணியானாம் லிக்பதே சன்ம பத்திரிகையை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் உங்களிடத்திலே கேட்டு சாந்தி முகூர்த்தம் செய்கின்றார்கள். உங்களிடத்திலே பொருத்தம் கேட்டு திருமணம் செய்கின்றார்கள். உங்களிடத்திலே நேரம் கேட்டு குழந்தையை எடுக்கின்றார்கள். இப்படி எல்லாம் செய்து பிறக்கின்ற குழந்தைக்கு அந்த பத்திரிகை தான் அந்த முதல் ஜனன ஜன்ம. அப்போது இந்த பத்திரிகையை உலகத்திற்கு கொடுப்பதில் பெரும் பங்காற்றக்கூடியவருக்கு பிரம்மாவுக்கு பிறகு ஜோதிட பெருமக்களாகிய நீங்கள் தான். சரிங்களா? உண்மையாக அப்படி இருப்பீங்களா? நேர்மையான, நியாயமான, ஒழுக்கமான, சரியான நேரத்தை கொடுப்பீங்களா? கொடுக்கணும். ஒருவர் பொருத்தம் கேட்க வருகின்றார். இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்லை. உடனே பெயர் பொருத்தம் பாருங்கள் என்று சொல்லுவார்கள். அதுவும் பொருத்தம் வரவில்லை. இல்லை, தேதியை மாற்றிவிட்டு நட்சத்திரத்தை மாற்றிவிடுங்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கு உடன்படுவீர்களா? உடன்படுவீர்களா? பேச மாட்டேங்கிறேன் யாரும். உடன்படக்கூடாது. எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும், எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்பார்கள். திருமணம் செய்து வைக்க வழிகாட்டலாம். ஆனால் அடிப்படையிலேயே மாற்றி அமைத்து திருமணம் செய்வதை நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது. சரி, ஜப்செட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஜப்செட் எனக்கு கொடுத்துருக்கிறது 7ஆம் பாகமும் திருமணமும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அருமை தம்பி கொடுத்துருக்காரு. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், 7ஆம் பாவகத்தில் இரு மனமும் இல் வாழ்வும் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? திருமணம் நடக்கப் போகின்றது. வயது 23 பொண்ணுக்கு, பையனுக்கு வயது 30. தம்பி, ஏய் உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. பொண்ணு வீட்டில், பாப்பா உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், நீ படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்லை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்படி பெண் வீட்டிலே பெண் வீட்டார் கேட்கின்றார்கள்.
ஆண் வீட்டிலே ஆண் வீட்டார் கேட்கின்றார்கள், மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இது உங்களுக்கு அந்த விஷயத்தோடு கொண்டு போகிறேன். அம்மா, நான் இந்த காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனம்மா என்று அந்த பெண் சொல்லுகின்றாள். நீண்ட ஜாதகங்களை பரிசீலனை செய்து எந்த ஜாதகமும் பொருத்தம் வரவில்லை. அம்மாவும் அப்பாவும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஜாதகம் வந்தாலும் திருமணத்திற்கு எந்த வழியும் இல்லை, எதுவும் பொருத்தம் வரவில்லை. சரி, அது எப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்கும்? கேள்வி அதுதான். பாயிண்ட் நோட் அவுட் பண்ணிக்கலாம். 2, 3, 4 குடைகோள் அரவுடன் கூடி 2 வாக்காதிபதி, 3 குடையவரை அரவு கூடி, அரவு என்றால் பாம்பு ராகு கேது, 4 குடையவர் சுகாதிபதி, இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஜாதகத்திலே 7ஆம் இடத்தில் நின்றால், நோட் பண்ணிக்கங்க, வாக்கினிற்குடைய கோலும் இன்பத்திற்குடைய கோலும் காமத்தை தூண்டும் கோலும் அறவுடன் கூடி 7இல் நிற்க, நீங்கள் பார்க்கும் ஜாதகத்தை அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டு தினந்தோறும் தன் காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். வீட்டிலே கலவரம் நடக்கின்றது. நோட் பண்ணிக்கங்க, இது ஃபார்முலா. 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தில் நின்று 7 குடையவர் 8ஆம் இடத்திற்கு சென்று இந்த 3 கிரகங்களுடன் ராகு சம்பந்தப்பட்டு நிற்கின்ற காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு திருமணம் தடைபட்டு விட்டது. சரி, தடைபட்டு விட்டால் அந்த பெண் திருமணம் செய்து கொள்ளுவாளா மாட்டாளா என்றால், அந்த பெண் வேறொரு ஆணுடன் காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாள். இதுதான் விஷயம். பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. சரி, வாக்கினிற்குடைய கோலும் வகை இன்பத்திற்குடைய கோலும் வீரியத்திற்குடைய கோலும் பாம்புடன் சேர்ந்து 7இல் நிற்க, அவள் தன் வீட்டார் கல்யாணம் செய்து வைப்பதை விரும்பாமல் வேறொரு ஆணிடம் அவள் பழக்கம் வைத்து கொண்டு செல்ல பார்ப்பாள். அடுத்ததாக, சரி, இது முதல்ல ஒரு கெட்ட ஜாதகம். அடுத்தது நல்ல ஜாதகங்களை நாம் பார்ப்போம். அதாவது ஜாதகம் பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு தனுசு ராசியும், கன்னி ராசிக்கு மிதுன ராசியும், துலாம் ராசிக்கு ரிஷப ராசியும், மேச ராசிக்கு துலாம் ராசியும், எல்லா ராசிகளிலும் லக்கணங்களிலும் சுபகிரகங்கள் இருந்து இந்த ராசி வசியமாகி திருமணம் செய்துவிட்டால் அந்த வீட்டிலே குதூகலம் பொங்கும். சரிங்களா? ராசி வசியமாகி லக்கணம் திரிகோணமாக இருந்து லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் நட்பாக இருந்து இதில் 7குடையவரும் ஆண் ஜாதகத்தில் 7குடையவரும் நட்பாக இருந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் பசுமை நிறைந்த சோலையாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். நான் பேசிவிட்டேன். உங்களுக்கு இது புரியவில்லை என்றால் திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். யாராவது கேட்டால் நான் இதுக்கு பதில் சொல்கிறேன், தாராளமாக சொல்கிறேன். முதல் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை, அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி என்னன்னு சொல்லுங்கள். மீனத்துக்கு மிதனம், தனுசு ராசியும் மீன ராசியும் வாக்கினிற்குடைய கோலும் வகை இன்பத்திற்குடைய கோலும், இன்பத்தை கொடுப்பது 4, வாக்கை கொடுப்பது 2, வீரியத்தை கொடுப்பது 3, மூவரும் சேர்ந்து அறவுடன் கூடி 7இல் நிற்க தேடி. சினிமா பார்க்குறீங்களா? டே என்னை காதல் பண்ணுறா, ஏண்டா ஓடுறா, டே என்னை காதல் பண்ணுறா, ஏண்டா ஓடுறா, டே நில்றா.
பார்த்துருக்கீங்களா? அங்கே திருமணம் நடக்குமா? அந்த பெண்ணிற்கு ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அந்த பெண் நன்றாக வாழ்வார்களா? இப்படிப்பட்ட ஜாதகங்கள் வரும்பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அவர்களுக்கு பொருத்தம் போட வேண்டும். தாராளமாக சொல்லிவிடலாம், நீங்கள் நிச்சயம் பண்ணினால் இந்த பொன் இவரை விரும்பியவருடன் வேறொருவருடன் போய்விடுவாள் என்று தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, மீனம் தனுசு, மிதுனம் கன்னி, துலாம் ரிஷபம், மேசம் துலாம், சரிங்களா, விருச்சகம் ரிஷபம். இப்படி தினம் கணம் யோனி ராசி ரஜ்ஜு பால் நாடி வேதை இது எல்லாத்தையும் பார்த்து சரியாக இருந்து லக்கணாதிபதி லக்கணத்தில் நின்று ஏழுக்குடையவர் கெடாமல் இருந்து திருமணம் செய்து வைத்தால் அந்த வீட்டிலே குதூகலம் பொங்கும், இன்பம் பெருகும். அந்த வீட்டிலே சுபிட்சமான அமைப்பு முறை குடும்பம் நடைபெறும். சரிங்களா? யாராவது பேசுனீங்கன்னா நான் பேசுவேன். சரி, இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். சில மண்டபங்களிலே சம்பந்திகளுக்கு சண்டை வந்துவிடும். கணக்கு நீ நான் 4 மூட்டை அரிசி வச்சு போட்டிருக்கிறேன், நான் 1 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கிறேன், புரோக்கர் யார், அந்த மீடியேட்டர் யார், இந்த அருமக்காரனை கூப்பிட்டு இந்த நாயத்தை தீர்த்து வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள் நல்ல அருமையான திருமணம் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள். திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அங்கே என்ன கால் கூழ்னு என்ன சத்தமாக இருக்குது, என்னன்னு சொன்னால் சம்மந்தி சத்தம் போட்டுக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு? கெட்டு விட்டது. அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இருக்கின்ற சந்தோஷம் முடிந்து விட்டது. தன் அப்பனோடு வருங்கால மாமனார் சண்டையிட்டு கொண்டு இருந்தால் அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? கட்டிய மனைவியோடு கொஞ்சி குழாவும் நேரத்திலே அங்கே சண்டை நடந்து கொண்டு இருந்தால் அங்கே நிம்மதி இருக்குமா? அந்த பையனுக்கு இருக்காது. எவ்வளவுதான் வசிய பொருத்தம் இருந்தாலும் பகை ராசியை போடும் முன் சற்று யோசிக்க வேண்டும். அதற்கு உதாரணம், எக்ஸாம்பிள், மேசம் மகரம் கும்பமேசம். ஜாக்கிரதையாக பொருத்தம் போட வேண்டும். வசியம் என்று போட்டு கொடுத்து விட்டு சண்டைக்கு நாமே வழிவகுத்து விடக்கூடாது. ஓகே சார்? மேசம் மகரம் கும்பமேசம் அற்புதமாக பொருத்தம் இருக்குன்னு போட்டு கொடுத்துருவோம். அதில் நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். மிகவும் நான் என்ன சொல்கிறேன், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை அவர்களிடத்தில் சொல்லிய சில வேலைகளை செய்ய வேண்டும். நீங்கள் பஞ்சாங்கத்தை அந்த பொருத்த களத்தை விரட்டி பார்த்தால் அதில் இருக்கும் ராசி அதிபதி பகையானால் சம்பந்திக்குள் சண்டை வரும். படிச்சிருக்கீங்களா எல்லாம் ஐயாக்களே? படிச்சிருக்கீங்களா? அதில் குறிப்பாக இந்த வேலையை செய்யும். அது ஒரு உதாரணம். அடுத்தது கன்னியும் மீனமும். கன்னியும் மீனமும் இணைத்து விட்டு இந்த கன்னி போய் மீனத்துக்கு போய் லாக் ஆகிரும். எப்போவுமே கன்னி மீனத்தில் போய் லாக் ஆகிரும். சரிங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண் மீனமாக இருந்து கன்னி ஆணாதுன்னு சொன்னால் அங்கே போய் லாக் ஆகிடுவார். அந்த கன்னியினுடைய குடும்பமும் மீனத்தினுடைய குடும்பமும், அதாவது பெற்றோர்கள், அவர்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா, இவருடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கள் எல்லோருமே 100 ஆண்டு காலம் எந்த சண்டையும் சச்சரவும் இன்றி அன்புடன் இருப்பார்கள். அதுக்கு என்ன காரணம்? அதாவது கன்னிக்கு பாக்கியாதிபதி யாருங்க? கன்னிக்கு பாக்கியாதிபதி சொல்லுங்க, யாரும் பேசுங்க. சுக்கிரன். மீனத்துக்கு பாக்கியாதிபதி யாரு? செவ்வாயும் சுக்கிரனும் திரிகோணத்தில் இருந்து விட்டால்
சண்டையும் வராது, வழக்கும் வராது. சம்மந்தி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நான் என்ன சாப்பிட்றீங்க, உனக்கு பணம் வேணுமா இல்லையா, நஷ்டமாயிருச்சா, செலவுக்கு பணம் கொடுக்கட்டுமா, என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே, போயிட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இருந்தாலும், சமசப்தமமாக இருந்தாலும், கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், சம்மந்தி ஐயோ சம்மந்திக்கு தொழில் நஷ்டமாயிருச்சு, டே பணத்தை கொடுறா, ஒரு 10 லட்ச ரூபா போய் தொழில் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுப்பாரு. பெண் வீட்டாரும் சரி, ஆண் வீட்டாரும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு பேர் தான் குதூகலமான திருமணம். இந்த திருமணத்திற்கு வழி வகுப்பவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய கலியுக பெருமாக்கள், சரிங்களா? அடுத்தது ஒரு ஃபார்முலா சொல்லட்டுமா? இப்போ துலாம் லக்கணம், துலாம் ராசி ரிஷப ராசி, சரிங்களா? இப்போது ரிஷபத்துக்கு பாக்கியாதிபதி யார் சொல்லுங்க? சரி, துலாத்துக்கு பாக்கியாதிபதி யாருங்க? புதன். புதனும் சனியும் யாரு? நண்பர்கள். இப்படி ஒரு இணைப்பை செய்து விட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும்? குதூகலமாக இருக்குமா? குதூகலமாக இருக்கும், அன்பாக இருக்கும், அமைப்பாக இருக்கும். சண்டை வராது, சச்சரவு வராது, உதவுவார்கள், ஓடி ஓடி பார்ப்பார்கள், குழந்தை விருந்தால் பேரன்களை எல்லாம் கொஞ்சி குழாவுவார்கள். தெரியுதுங்களா? சரி, தனுசுக்கு பாக்கியாதிபதி யாருங்க? சூரியன். இப்போது ஒரு தனுசு ராசியோ மீன ராசியான மீனத்துக்கு யாருங்க? செவ்வாய். செவ்வாயும் சூரியனும் நண்பர்களா? வேற்றுமையை செய்வார்களா? இப்படி ஒரு இணைப்பை செய்து வைத்தாலும் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும், அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி சேர்த்துனீங்கன்னு சொன்னால், அதாவது கல்யாணம்னா அங்கே கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால், அந்த மகளிர் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நான் காதல் செய்தேன், அவன் என்னை விட்டு விட்டு எங்கோ போய்விட்டான், கேஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க. நான் போயிருக்கிறேன், நிறையா கேஸ் போயிருக்கிறேன். காதல் செய்துவிட்டு அவர்கள் ஆசையை அனுபவிப்பதற்கு பதிலாக அங்கே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் கோர்ட் வாசலிலே. காதல் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் பெரிய ஓரளவுக்கு விவரமாக படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். காதல் எப்போவுமே ரஜ்ஜு தட்டுற மாதிரியே வரும், ஒரே ரஜ்ஜிலேயே வரும். எஸ் இட் இஸ். கவனிச்சிருக்கிறீங்களா? காதல் ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அதில் எந்த விதமான பொருத்தமும் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? ரஜ்ஜு மட்டும் வேலை செய்யும். கேது ரேவதி இருக்குது, கேது மகம் இருக்கும், சித்திரை அவிட்டம் இருக்கும், அவிட்டம் சித்திரை இருக்கும், மிருகசீரிசம் அவிட்டம் இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இவர்களெல்லாம் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தாம்பத்திய உறவிலே அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் அங்கே கோர்ட் வாசல் நிற்பாங்க. எதில் திருப்தி இல்லாமல்? தாம்பத்தியத்தில் ஏமாந்து விட்டார்கள். மூக்கு நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, உதடு நல்லா இருக்குது, தலை நல்லா இருக்குது, நல்லா பொட்டு வச்சுருக்காரு, நல்லா பேசுகிறாரு, ஓகே, எல்லாம் ரைட்டு. ஆனால் அங்கே தாம்பத்தியம் ஓகேவா? அங்கே இல்லை. அவள் எங்கே நிற்கின்றாள்? கோர்ட் வாசல்ல. காரணம் என்ன? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாரை வார்த்து கொடுக்கும் பாக்கியமும் இல்லை. ஏன் இல்லை? பூர்வகர்ம தோஷம். தாய் தந்தைகளுக்கு பெண்ணுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் பாக்கியம் இல்லை என்றால் ஏன் இல்லை? பூர்வ கர்ம தோஷம், முன்னோர்கள் செய்த பாப சாபங்கள். அது என்ன? முன்னோர்கள் செய்த பாப சாபங்களினால் ஏன் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை வாழாமல் போயிடும்? இவன் வேறொருவளை கற்பழித்திருப்பான். யார்? இவன் பாட்டேன். சொல்லாமல் செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம் அங்கே கோர்ட் வாசப்படியில் என்ன பண்ணுது? தெரிய வைக்குது. ஏங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்புறம் பேசலாமா?
ஐந்து குடையவர் யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் நின்றாலும் அவருக்கு 10 பாகைக்குள் ராகு நின்றுவிட்டால் அவர்களுக்கு கரு என்பது ஆகாது. 5 குடையவர் 10 பாகைக்குள் ராகு நின்றுவிட்டால் அவர்களுக்கு கரு என்பது ஆகாது. சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு சம்பாஷணைக்கு போயிட்டு அப்புறமேல் விஷயத்துக்கு போகலாமா? நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். பொருத்தம் பார்க்க வந்தவர்களுக்கு பொருத்தமாக கொடுக்கணுமா வேண்டாமா? அதானே என் வேலை. ஏங்கண்ணா சொல்லுங்கண்ணா, எனக்கு என்ன வேலை? ஒழுங்காக மரியாதையாக வந்தால் 100 ரூபா பணம் கொடுக்குறாங்க, 150 ரூபா கொடுக்குறாங்க, பொருத்தத்தை பார்த்துட்டு பொருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறது தானே என் வேலையாக இருக்கணும். அதிக பிரசங்கத்தில் நான் பண்ணக்கூடாதுல்ல. பண்ணினேன். திருமணம் செய்ய வேண்டாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொன்னேன். அந்த அம்மா எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணுங்கன்னா, பையன் ரொம்ப பாவமாக இருக்குது, குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். வேண்டாம், திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், நீங்கள் திரும்பவும் என்னை வந்து பாருங்கள், நான் உன்னை எதுக்கப்பா வந்து பார்க்குறேன், நீயே கல்யாணம் பண்ண வேண்டாம் என் பையனுக்கு, நான் அபுஷ்ட குணமாக சொல்லிட்டேன், நான் திருமணம் செய்யும்போது போகிறேன்ட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ஒரு 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் என்னுடைய அலுவலகத்தில் வந்து அந்த மூலையில் வந்து உக்காந்தாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் 6 மாதம் கழிச்சு அப்படின்னாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சென்னை போய்விட்டு வரும் பொழுது பஸ்ஸில் இருந்து இறங்கி டீ கடைக்கு செல்லும் பொழுது குறுக்கிலே வந்த வண்டி அவனை அடித்து ஸ்பாட்டிலே இறந்து விட்டான். இதற்கு எந்த கிரகம் வேலை செய்திருக்கும் என்று யோசித்து சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே இருக்கின்றது. லக்னாதிபதி நீச்சம், அஷ்டமாதிபதியும் நீச்சம், 7 குடையவரும் நீச்சம், ராசியிலும் நீச்சம், நவாம்சத்திலும் நீச்சம், நடந்து கொன்ற திசை நீச்ச திசை. ஒரு பெண்ணை விதவியாக்குவது என் வேலையா? இவன் செத்து விடுவான், கல்யாணத்துக்கு நான் குறித்து கொடுத்துருந்தேன்னா அவன் செத்துருவான். சேத்தம் இருப்பான். அந்த பொண்ணு எங்கே போகும்? தெருவில் போயிருக்கும், இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட தேடி இன்னொருத்தர்கிட்ட போயிருக்கும், இல்லைங்களா? நடந்தது இதெல்லாம் பார்த்துக்குங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க சாமி, இதெல்லாம் ஒரு அரிய விஷயம். சரிங்களா? அடுத்தது ஒரு சம்பாஷணைக்கு போகலாமா? ஐயோ, என் பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு ஒரு ஓலம். திருமணமாகி 15 நாட்கள் தான் ஆகின்றது, கவனித்து கொள்ளுங்கள். திருமணமாகி 15 நாட்கள் தான் ஆகின்றது, என் பெண்ணை பாம்பு கடித்து விட்டதே ஐயோ என்று ஓலம். அவள் வைத்தியரிடம் கொன்று செல்வதற்கு முன்பு அவள் இறந்து விட்டாள். எப்படி இருக்கும்? எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க, எப்படி ஆசையாக இருந்திருப்பார்கள். அது எந்த மாதிரியான ஜாதகமாக இருந்திருக்கும் என்று தங்களால் சில நமது நண்பர்கள் சில பேர்த்துக்கு தெரிந்திருக்கலாம். 7ஆம் இடத்திலே செவ்வாய், 8இலே சூரியன், சனி, ராகு, 9இலே சுக்கிரன் வரிசையாக நிற்கின்றது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வருவதால் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அந்த இடத்திலே வந்து செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுவிலே சூரியனும் சனியும் ராகுவுடன் சேர்ந்ததினால் அங்கே விஷத்திலே அகப்பட்டு கொள்கின்றாள். இவைகளெல்லாம் நிதர்சனமாக நடந்த விஷயங்கள் கடந்த காலங்களிலே. நீங்கள் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி ஜாதகங்களை சேர்த்தும் பொழுது தோஷத்துக்கு தோஷத்தை சரியாக பார்த்து சேர்த்துங்கள். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போடுவதற்கு நீங்கள் கலியுக பிரம்மாக்கள்னு உங்களை முதலே சொல்லிட்டேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டுறாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவர்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் உங்கள் லைஃப்பை பாதிச்சிடும். அவர்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய பாவம், அவங்களுடைய இது எல்லாமே யாரை வந்து பாதிக்கும்? நமக்கு வரும். நம்மளை வந்து கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு ஜோசிகாரர் எனக்கு வந்து குரு மாதிரி அவர் போட்டு கொடுத்தாரு நல்லா இருக்கிறேன்னு யார் சொல்கிறது? ஜோசிகாரனிடம் போனேன், கேளுங்க, நான் அவங்ககிட்ட போனேன், அந்த ஜோசிகாரங்கிட்ட அவன் தான் இப்படி சொன்னான், இப்போ அவன்தான் இதை எழுதி கொடுத்தான், அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவேன். அவன் தான் எழுதி கொடுத்தான். அவர் அங்கே ஒருத்தர் இருப்பான்,
அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட பார்த்தோம் இவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கிறத கேட்டிருக்கிறீங்களா? மக்கள் எப்படி பேசிக்கிறாங்கன்னு? பெருமையாக, அன்போடு, அவர்களுக்கு மரியாதையாக எந்த ஜோதிடரையும் பேசுவதில்லை. அப்படியானால் நம்மளுடைய கருத்து PNR by 100ன்னு என்ன படித்தவங்களுக்கு தெரியும். என்னங்க அசல் வட்டி? சரி, அதே மாதிரி கவனிங்க, கவனிங்க நான் சொல்கிறத. ஃபார்முலாவை கரெக்டாக வைத்திருங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை கொஞ்சமாக இருந்தால் உங்களுடைய மனதிலே, உங்களுடைய மூளையிலே பதிய வையுங்கள். ஒரே ஒரு பிட்டு, ஒரே ஒரு விஷயம், ஒன்று சரிங்களா? கசன்னு கண்டதையெல்லாம் ஒன்றை மட்டும் பாயிண்ட் டு பாயிண்டாக வச்சுருங்க. மனசில் நிறுத்திக்கிங்க. சொல்லும் பொழுது ஐயோ பாவம் மூஞ்சி பார்த்துக்கிட்டெல்லாம் பொருத்தம் போடாதீங்க. 7ஆம் பாவகமும் இல்வாழ்வுன்னு நான் சொல்கிறப்போ, நான் திருமணம்னு சொல்லலை, இருமணமும் சேர்ந்தது இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நரக வாழ்க்கையாக புயல் வீசக்கூடாது, சண்டை வரக்கூடாது, ஓயாமல் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இவள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள், அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், அது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பொருத்தம் இருக்கின்றது. 6-8 லக்கணம் பார்க்க வேண்டாமா? பார்த்து தான் ஆக வேண்டும். லக்கணாதிபதி கெட்டிருக்கிறதா? பார்த்து தான் ஆக வேண்டும். 7 குடையவர் நீச்சமாகி இருக்கிறதா? பார்த்துத்தான் ஆக வேண்டும். 7 குடையவரும் நீச்சமாகி 3 குடையவரும் நீச்சமாகி விட்டால் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறத பற்றி யோசனை பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் அம்மாவிடத்திலே சென்று படுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் அங்கே வந்து செல்லாது. திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு படுத்துறங்குவதற்குத்தான் 7 குடையவரும் நீச்சமாகி 3 குடையவரும் நீச்சமாகி ஆண் கிரகங்கள் எல்லாம் பெண் வீட்டில் நின்று விட்டால் அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது. தாராளமாக நீங்கள் வந்து அது இதை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நான் எங்கள் அம்மா கிட்டே எப்பவுமே படுத்துக்குவேன் அப்படின்னா என்னங்க? நம்ம அம்மாகிட்ட படுத்துக்கிறேன், எதுக்கு கல்யாணம்? ஆண் கிரகங்களெல்லாம் பெண் வீட்டில் நின்று 3 குடையவர் நீச்சமாகி 7 குடையவரும் நீச்சமாகி விட்டால் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறத பற்றி நீங்கள் யோசனை பண்ணணும். அதை வந்து நீங்கள் பொருத்தம் போடும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு இது ஒத்து வராதுங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடணும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாவமெல்லாம் ஒன்றும் வராது, பாவமெல்லாம் பிடிக்காது. இப்படி செஞ்சீங்கன்னா தான் பாவம் பிடிக்கும். ஐயோ பாவம், ஐயோ அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகலையே, கெஞ்சினாலும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி, 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் 5 லட்சம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு பாவம் பிடிக்கும். எச்சரிக்கையுடன் நீங்கள் 7ஆம் பாவகத்தை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள். 7ஆம் பாவகத்தினுடைய கிரகங்களை மிகவும் உற்று நோக்க வேண்டும். லக்னாதிபதியும் ராசியாதிபதி. இன்னொரு கதை சொல்கிறேன். காலையில் பால் ஊற்ற எங்கள் வீட்டுக்கு வருது ஒரு பொண்ணு. அண்ணா 5:30 மணிக்கு நான் வந்து பாப்பா பேரை சொல்ல விரும்பலை, தூக்கிலே தொங்கி கொண்டிருக்கின்றது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இது கல்யாணம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் ஒத்த வரியில். இவன்லாம் ஒரு ஜோசிகாரணமாக கல்யாணம் செய்ய வேண்டாம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னிமலையிலே ஒரு மாபெரும் நிபுணர் என்று அந்த இடத்துல போய் பொருத்தம் போட்டு நீட்டாக எழுதி கொண்டு வந்து வச்சுட்டு பொண்ணை அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு அடுத்த நாள் போக போகிறாங்க. அந்த அன்னைக்கு நடந்த சம்பவம். காலை 5 மணிக்கு அந்த பெண் தூக்கிலே தொங்குகின்றது. ஏன் தூக்கிலே தொங்குகின்றது? துலாம் லக்கணம், ரோகிணி நட்சத்திரம், சுக்கிரன் நீச்சம், லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் நீச்சம். அழகான அழகி, அவனை பார்க்குறவன்லாம் ஐ லவ் யூம்பா. அவ்வளவு அழகி என்ன செஞ்சாங்க? திருமணம் என்று ஒன்று நிச்சயிக்கும் பொழுது அவர்கள் அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த திருமணம் செய்தால் நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் லெட்டரில் என்ன எழுது, நான் திருமண வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அது என்ன ஆயிடுச்சு, அது போயிட்டு தற்கொலை பண்ணிடுச்சு. இதெல்லாம் என்னுடைய இதில் வந்த என்னுடைய ஹிஸ்ட்ரி. நான் ஒவ்வொரு இதெல்லாம் வந்து நான் கடந்து வந்த ஒவ்வொரு பாதை, நான் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதை. ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா? அடுத்து சொல்லட்டுங்களா? பொருத்தம் பார்க்க வந்தால் முதவே ஒன்று சொன்னேன்னா இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு. அந்த அம்மாவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு தெரியுங்களா? திதியை குறித்து கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்?
திதி குறித்து கொடுத்தேன். ஏன்னா அவர் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். நான் சொன்னேன் இல்லைங்களா, லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் நீச்சமாகிருச்சு, அந்த தசாபுத்தி நடந்தது. சரிங்களா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ நாம் பார்க்க போகிற ஜாதகம் வந்து, அதாவது பொருத்தம் பார்த்தாச்சு, நிறையா ஜாதகம் பொருத்தம் பார்த்து எல்லாம் ரிஜெக்ட்டு. ஆனால் எப்படியோ கல்யாணம் பண்ணுங்க. மெடிக்கலுக்கு போங்க, கர்ப்பம் கலைக்கிற மாத்திரை வாங்குங்க. தைரியமாக தான் பேசுகிறேன். கர்ப்பம் கலைக்கிற மாத்திரை வாங்க, உங்கள் பேத்திக்கிட்டு கொண்டு கொடுங்க. ஏன்னா பிள்ளை வளர்த்திருக்கு இப்படி. என்ன சொல்கிற ஈஸ்வரா? நான் சொல்லவில்லை, இந்த ஜாதகம் ஒரிஜினல் தானே, நீங்கள் எழுதுனது தானே? ஆமாம், நான் எழுதுனது தான். உங்கள் பேத்தி இடத்திலே இதை கொண்டு போய் பேசிவிட்டு என்னிடத்திலே வந்து பேசுங்கள் என்று சொன்னேன். அடக்கு பிடிக்க அடித்து பிடிச்சி ஓடினார். ஏய், அந்த ஜோசிகார கண்டிப்பதற்கார இப்படி சொல்கிறான், நீ என்ன தப்பு பண்ணின மரியாதையை சொல்லு. ஆமாம், நான் 3 மாதம் ஆகிவிட்டது தூரமாகி. நேராக வந்தார். திரும்ப வந்த உடனே, ஐயா சாமி இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, என்ன? சரி, நேராக அந்த காலேஜில் அந்த பொண்ணு படிக்குது, அந்த வாத்தியார் அதை பண்ணிட்டார், வேறு யாரும் கிடையாது. சரின்ட்டு அந்த வாத்தியாருடைய வீட்டுக்கு நேராக வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு கேட்கும் பொழுது அந்த வாத்தியார் சொல்லிட்டார், உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நல்லா அப்போ சரி, அதுக்கு என்ன? அந்த ஜாதகத்தினுடைய விவரத்தை சொல்கிறேன். 3 குறைவனை 60 கோடி 5 செவ்வாயும் சனியும். 3 குறை உடையவருடன் ராகு சேர்ந்து கேது சேர்ந்து 5ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும். அந்த ஜாதகத்தினுடைய விதி. கேளுங்க சார், என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். ஜாதகத்துக்கா? சரிங்களா. இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பரிசீலிக்கும் பொழுது இதையெல்லாம் பரிசீலியுங்கள். ஏனோ தானோவென்று புதிய ஆராய்ச்சி, புதிய அணுகுமுறை, புதிய விஷயம், புதுசுன்னு ஆராய்ச்சி பண்ணி எங்கேயாவது போய் அகப்பட்டு கொள்ள வேண்டாம். நமது காளிதாசர் அவர்கள் கொடுத்த மாமேதை, அந்த சித்தர், அந்த முனிவர் கொடுத்த அந்த ஃபார்முலாவை எல்லோரும் கடைப்பிடியுங்கள். யோனி பகை வந்தால் அதை போடாதீர்கள், தயவு செய்து போடாதீர்கள். பகை ராசியானால் அதை பொருத்தம் போடாதீர்கள். 7 குடையவர் 3ஆம் இடத்திலே உச்சமானால் அந்த ஜாதகத்தை பரிசீலியுங்கள். சரிங்களா. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். துலாம் லக்கணமாக இருந்து பொருத்தம் போடும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, துலாம் லக்கணத்தில் வந்து 7ஆம் இடத்துல சூரியன் ராகு சனி இருந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி மிகுந்த யோசனை பண்ணுவாங்க. அந்த ஜாதகத்துக்கு உடனே தினம் கணம் யோனி ராசி ரச்சு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த ஜாதகத்துக்கு கன்றுடன் காதலி வருவாள் நான் எழுதி வச்சுருக்கிறேன் என்னுடைய திங்ஸில் 25 வருஷத்துக்கு முன்னாடி. கன்றுடன் காதலின்னா என்ன? ஒரு குழந்தையாட காதல் பண்ணுவா வந்து ஒருத்தடே இவனை கட்டிக்கிறேன்டாம்பா குழந்தை கூட்டிகிட்டு வந்து, அதுக்கு பேர் என்ன? கன்றுடன் காதலி வருவாள்னு எழுதி வச்சுருக்கிறேன் என்னுடைய திங்ஸில். எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த லக்கணத்துக்கு? துலாம் லக்கணத்துக்கு. என்ன அங்கே நிற்குது? சூரியன் ராகு சனி. சரிங்களா. பொருத்தம் போடுவதற்கு முன்பு இவைகளையெல்லாம் ஆராய்ந்து பொருத்தம் போடுங்கள். 7ஆம் பாவகம் என்பது புத்திரஸ்தானத்திற்கு 3ஆம் இடம். மீறி அப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டாலும் அங்கே நல்ல புத்திரன் பிறக்க மாட்டான். காரணம் இதற்கு பூர்வகர்ம தோஷம்தான். நான் முதவே சொல்லிட்டேன். பூர்வகர்ம தோஷம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. காட்டில் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, அந்த மாட்டை தண்ணி குடிக்கிறதுக்கு துரத்தினாலும் பாவம்தான். வீட்டுக்கு பாம்பு வருது, பாம்பை அடித்தாலும் பாவம்தான். சாரையும் நாகனும் ஒன்றாக இணைகிறது,
அடித்து துரத்துனாலும் பாவம்தான். எறும்ப புத்திலே மண்ணெண்ணெய் ஊற்றி கொன்றாலும் பாவம்தான். மாற்றானுடைய மனைவியை அழகாக இருக்கின்றாள் என்று பணம் கொடுத்து அடைந்தாலும் பாவம்தான். ஒருத்தவனுடைய சொத்தை அடைந்தாலும் பூர்வகர்ம தோஷம்தான். எனக்கு கம்மியாக விட்டுவிட்டான் அந்த வீடு, ஆகா அவன் கொடுத்துட்டா, அப்படி கை தட்டிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போனாலும் பாவம்தான். ஒருவனுடைய அடி வயிற்றை அடிக்கக்கூடாது. தாது மூலம் ஜீவன் நல்லா படிச்சிருக்கிறீங்களா? தாது மூலம் ஜீவன் எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருப்பீங்க. சொத்து என்பது வெறும் உயிர் மட்டும் அல்ல. சொத்து என்பது பூமி. சொத்து என்பது பாஸ் என்னாச்சு, நிறுத்திடலாமா? அதே என்ன மணி அடித்த மாதிரி இருந்தது. சரி சரி சரி. இப்போது இந்த பூர்வகர்ம தோஷம் என்பது எங்கே வரையிலும் கொண்டுக்கிட்டு போயிடும்? இங்கே கொண்டு போய் நிறுத்தும். எங்கே கொண்டு போய் நிறுத்து? அம்மா கல்யாணமே எனக்கு வேண்டாம்மா, நான் இன்னும் படிக்கிறேம்மா, நான் எம்எஸ்சி படித்து எம்பிலாம் முடிக்கிறேனம்மா, எவ்வளவு நல்ல புள்ள, படிக்கட்டுமே. அன்போட பணத்தை கட்டி வண்டியில் ஏற்றி துணிமணி நல்லதாக எடுத்து கொடுத்து நல்லபடியாக சரி நல்லா படித்து நல்லா வாமான்னு சொன்னால், ஒரு நாள் இரவு வீட்டிற்கு திரும்பவில்லை அந்த பெண். தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள், எங்கும் இல்லை. செல்ஃபோன் கொண்டு போனாலே செல்ஃபோன் வேலை செய்யவில்லை, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. போகும்பொழுது ஏதாவது எடுத்துக்கொண்டு போய்விட்டாளா? எதுவும் எடுத்துக்கொண்டு போகவில்லை, கட்டிய துணியோடு போய்கின்றாள். என்ன செய்வது என்று தேடி பார்த்து எங்கும் கிடைக்கவில்லை. அதே ஃபார்முலா தான். வாக்கினிற் குடையகோலும் வகை இன்பத்திற்கு குடையகோலும் மூன்றோனும் ஏழோனும் சேர்ந்து பாக்கியத்தில் போய் நின்றுச்சு. பாக்கியத்தில் போய் நின்றுச்சு. எங்கே நின்றுச்சு? பாக்கியத்தில் 9ஆம் இடத்திலே போய் நின்று விட்டது. தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டாள். வேலை முடிஞ்சது. எல்லாம் அப்படியே கம்முன்னு அப்படியே உட்காந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஜாதகங்களை எல்லாம் பரிசீலனை பண்ணுங்கள். மூளையை கம்முன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மீண்டும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். நிறையா நண்பர்கள் இருக்கிறாங்க, தோழர்கள் எல்லாருமே பேசுவாங்க, எடுத்துக்கலாம். ஆனால் நான் 25-30 ஆண்டு காலம் என்னுடைய அனுபவத்தில் நான் எடுத்துக்கொண்ட விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்க, கவனிங்க. நான் இந்த ஊரில் 26 வருடமாக இந்த வீதியில் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய உண்மையும் நேர்மையும். ஈஸ்வரங்கிட்ட போனால் இருக்கிறதையெல்லாம் சொல்லி போடுவான்டா. குடும்பமான ரோட்டுக்கு போயிரு, வாடா அங்கே போனால் தினம் கணம் யோனி ராசி அவன் வாழ்த்து கொடுப்பான். இங்கேண்டா போகிறீங்க அவங்ககிட்ட போய் அவள் காதல் பண்ணுறான் பிள்ளைன்னு சொல்லி போடுவான்டான்னு கூட்டிகிட்டு அப்படியே போய் அப்படியே அந்த சந்தில் ஓடி போய் அலரும். எனக்கு பணம் முக்கியமில்லை, நான் சொத்து சம்பாதிக்கவில்லை, திருமணம் ஜோதிடம் பார்த்து நான் சொத்து சம்பாதிக்கவில்லை, புண்ணியத்தை தேடி வைக்கின்றேன். நியாயமான நேர்மையான முறையிலே பொருத்தங்களை போட்டு கொடுத்து வாழ வைக்கின்றேன். 500 ரூபாயை கொடுத்து விட்டு என்னிடத்திலே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? அண்ணா நீங்கள் சொன்னால் சரிங்க. எத்தனை 100 இடத்துல பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் இந்த கண்டி புதூரில் ஈஸ்வரன். நீங்கள் வேணால் கேட்டுக்குங்க. இதான் எங்கள் வாத்தியார் இருப்பார், கேளுங்க. எங்கேயாவது வாத்தியார் சார் இருக்காரா? சரிங்களா? நான் என்னையை தூக்கி வச்சு பேசுகிற சொல்ல நினைக்க வேண்டாம். நீங்களும் அதே போல் செயல்படுங்கள். சரிங்களா? அடுத்ததுக்கு போகலாங்களா? சரி. இப்போது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு கேதுவுடன் சேர்ந்து, ஏங்க டைம் ஆயிடுச்சா? நிறுத்திக்கலாமா? பேசலாமா? இன்னும் எவ்வளோ இருக்குது? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கூட. இல்லை அடுத்தது யார் பேசணும்? சார் நீங்கள் பேசிடுறீங்களா? 5 நிமிஷம் அது பேசிக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, பேசலாம். சரி, இப்போ நான் அடுத்தது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு இது பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில்
குரு கேதுவுடன் சேர்ந்து லக்கணத்தில், இப்படி தனுசுலையோ மீனத்திலேயோ வச்சுக்கலாம், அல்லது குரு வளையமான ரிஷபத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அப்படி வச்சுக்கலாம். குருவும் கேதுவும் இதில் ஏதாவது ஒன்று, அதாவது தனுசு, மீனம், ரிஷபம், சிம்மம் இப்படி நிற்கிறதா வச்சுக்கோங்க. சரிங்களா? அதற்கு 7ஆம் இடத்திலே வளர்வரை சந்திரனை இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். கேந்திர திரிகோணங்களிலே புதனும் சுக்கிரனும் நிற்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் பதிவிரதையாக இருப்பாள். எப்படி இருப்பாள்? பதிவிரதையாக இருப்பாள். சரிங்களா? ஒரு நல்ல பெண்மணி என்று எடுத்துக்கொள்வோம் என்றால், பாவக்கிரகமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திலே சனியாக இருந்து, மகரமாக இருந்தால் சனி நிற்கலாம், கும்பமாக இருந்தால் சனி நிற்கலாம், மீனமாக, அதாவது அந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் நின்று அடுத்த வீட்டிற்கு உடையவர் அந்த வீட்டில் இருந்தால் அவளை நல்லவள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவள் காலம் முழுவதும் அந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டே இருப்பாள், நல்லவளாக இருப்பாள், பதிவிரதையாக இருப்பாள். லக்கணத்திலே சந்திரன், குரு, சுக்கிரன் 3 கிரகங்களும் இருந்தால் அவள் பதிவிரதையாக காலம் முழுவதும் அவளோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். சரிங்களா? அப்போது சூரியனோடு குரு சேர்ந்து குரு சுக்கிரனை பார்த்தால் அவளுடன் காலம் முழுவதும் நீண்ட நல்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கலாம். காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் ஆதியும், காலபுருஷ தத்துவத்திற்கு 5 குடையவரையும், காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் ஆதியையும் சுப கிரகமான குரு பகவான் பார்வை இருக்கும் பொழுது அவர்களை நம்பி ஆணானாலும் பெண்ணானாலும் பொண்ணு கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம். 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தால் மிச்சம் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி இருந்தால் குருவும் சூரியனும் நேர்கோட்டிலோ ஒன்றாக சேர்ந்தோ திரிகோணத்திலோ இருந்து குரு சந்திரனையும் சுக்கிரனையும் பார்த்தால் அவர்கள், நீங்கள் வேண்டுமென்றால் சோதித்துக்கொள்கள், ரிசர்வ் பேங்கிலே கஜானாவிலே அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, பணம் எண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க தான், சோதித்துக்கலாம். 10ஆம் இடத்திலே சூரியன் குருவுடன் இருந்து சனி அவர்களை கண்ணுற்று நோக்கினால் அவர் ஜட்ஜு, வேணால் பார்த்துக்குங்க, எந்த ஜட்ஜாவது போய் பார்த்துக்குங்க. அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த ஜாதகங்களை எல்லாம் உற்று நோக்கும் பொழுது மிகவும் கவனமாகவும் உஷாராகவும் பார்த்துக்கணுங்கிறது தான் விஷயம். சரிங்களா? அடுத்தது ஒன்றே ஒன்று அவர் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. மிகவும் அற்புதமானது, மோசமானது ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? பாக்கியாதிபதி பாவகிரகமாகி பாக்கியத்தோன் பாவராகி, அப்படின்னா சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம். அவரை அரவு கூடி, அவரை அரவுனா ராகு ஏது கூடி 6-8-12 நிற்க புருஷ சாவ கிடக்கிறான், கவலைப்பட மாட்டா, தன்னுடைய உடம்பை விற்று கணவனை காப்பாள். பதி உடலை விட்டு தன் பதியை காப்பவள். மிஞ்சு பலன் செய்யும் பாவர் சனி, செவ்வாய், சூரியன். சரிங்களா? இவர்களோடு ராகு சேர்ந்து 6-8-12 நின்றால் தன் உடலை விட்டு பதிதனை காப்பாள். அவள்தான் பதிவிரதை. அதுதான் அறம், அதுதான் தீர்ப்பு. இவள் நல்லவளா கெட்டவளா என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்து நல்லவ கெட்டவன் நிறைய சொன்னேன். இவள் நல்லவளா கெட்டவளா என்று தீர்ப்பு உங்களிடத்திலே. எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த தர்மசாஸ்தாவினுடைய நண்பர்களுக்கும், நான் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு மீண்டும் சிறப்பான முறையிலே நீங்களாம் ஜோதிடத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று, உண்மையாக இருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனுபவம் பேசுகிறது.
வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அவர் நிறையா பேச சொன்னால் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே அவருக்கு மட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட எதுவும் தேவையில்லை, முள்ளுக்குள்ளே சரக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை பேச முடிய அமைப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் வாய்ப்பு இருக்குது. அந்தந்த காலகட்டங்களில் ஐயா அவர்கள் மீண்டும் தொடருவார்கள். ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.